ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளிலும் கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மீகா 5வது அதிகாரம் 9வது வசனம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும், உன் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். ஏமேன். பாருங்க பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் சிலர் நாம் என்ன பண்ணி இருக்கிறோம், நம்மளுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், நம்மளுக்கு விரோதமாய் பாருங்க நம்மளுக்கு விரோதமாய் சபிக்கிறவர்கள், நம்மளுக்கு விரோதமாய் ஏமேன் நம்மளை அழிக்க வேண்டும், நம் ஒண்ணும் இல்லாமல் போக வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் மத்தியில கர்த்தர் பாருங்க, நாம் வெக்கப்பட்டு போவதல்ல, நம்மளுடைய கை உயரும்படி தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். அதே போல பாருங்க, இந்த சில நேரங்கள்ல நம்மளுக்கு விரோதமாய் இவங்க எழுப்பிட்டாங்க, நம்மளுக்கு விரோதமாய் இவங்க சில காரியங்களை செஞ்சுட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய மனுஷ தன்மையில நம்ம என்ன பண்ணுவோம், அவருக்கு விரோதமாய் இல்ல அவர்களுக்கு எதிர்த்து நம்ம நிற்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் சத்துருக்களை நீ சிநேகி என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீங்க அவங்களை சிநேகிக்கும் பொழுது பாருங்க, ஆமென், நீங்க அந்த ஒரு சிச்சுவேஷன்ல, அந்த ஒரு நேரத்துல நீங்க பாருங்க, நீங்க கைவிடப்பட்டு நீங்க காணப்படலாம். ஆனாலும் தேவனாக இயேசு கிறிஸ்து உங்களோட இருக்கிறார் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. சில நேரங்கள் அந்த நேரத்துல மனிதர்கள் என்னை கைவிட்டுட்டாங்க, அந்த விரோதி எனக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது, அந்த எதிரி எனக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது, சில மனிதர்கள் சில உறவுகள் நம்மளை விட்டு கடந்து செல்லும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க அவர்களை சிநேகிக்கும் பொழுது, அவர்களை நீங்கள் நேசிக்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பலனும் உங்களோடு இருக்கிறது என்பதை நீங்கள் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள். ஏமேன். பாருங்க, அவர்களுக்கு மேல் உங்கள் கை உயரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே மாத்திரமல்ல, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் அவரை நேசிக்கிறதுனால, அவர் நம்மை நேசிக்கிறதுனால, நாம் அவரை பற்றி கொண்டதுனால, நாம் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறதுனால, நம்மளுடைய பாவமான வாழ்க்கையிலிருந்து நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழும் பொழுது பாருங்க, அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், சங்கரிக்கப்படுவார்கள் என்று தேவனாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை அப்படிப்பட்டதாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை சத்துருக்களால நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், சத்துருக்களால நீங்கள் அநேக துன்பங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்பும் பொழுது, அவருடைய வார்த்தைப்படி கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது, பாவமான வாழ்க்கையிலிருந்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழும் பொழுது பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, உன்னுடைய கை அது உயரும், அவர்களுக்கு மேலாய் உன் கை உயரும். நீங்க எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் நிந்தனை அனுபவித்தீங்களோ, அங்க உங்களுடைய கை உயரும். எங்கெல்லாம் தலை குனிந்து நீங்க நடந்தீங்களோ, அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் இருக்கிறார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். பிரியமானவர்களை, தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்று உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே அப்பா, என்னுடைய கை ஆண்டவரே என் சத்துருக்கள் மேல் உயரும் என்று நீ சொல்லி இருக்கிறீரே, அதே போல ஆண்டவரே எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் ஆண்டவரே சங்கரிக்கப்படுவார்கள் என்று சொல்லி இருக்கிறீரே. அப்பா, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, உமக்கு சாட்சியாய் பிரியமாய் ஆண்டவரே வாழுகிற ஒரு பிள்ளையாய் நாங்கள் வாழ ஆண்டவரே எங்களுக்கு நீர் பலனை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லாமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். மீண்டுமாக இன்னொரு வார்த்தை மூலமாய் உங்களை பார்ப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். God bless you and be blessed.